ஓகே, இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. இந்த வீடியோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் கடைசி வரையும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்க பார்க்குறது ஆயுஷ் யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த ஆயுஷ் யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனலை பொறுத்தவரையும் சிதா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, நேச்சுரோபதி இந்த 5 கோர்சஸ்க்கான யூஜியோடைய எக்ஸாமினேஷன் அண்ட் கவுன்சிலிங் பற்றின அப்டேட் அண்ட் கெரியர் பற்றி இந்த சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டோடைய அந்த பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ் உடைய கோர்சஸோடைய அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸிங்லாம் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தோம். பட் இன்னும் நிறைய என்கொயரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இப்போ முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த ஆல் இந்தியா கோட்டா சீட் அப்ளை பண்ணுறீங்களே, இந்த ஆல் இந்தியா கோட்டா சீட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் வந்து என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஃபர்ஸ்ட் ஏன் வந்து ஆல் இந்தியா கோட்டா சீட்டுன்னு சொல்லிட்டு தனியாக தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க அதை பற்றி நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, நீங்கள் ஆல் இந்தியாவில் வந்து சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி வந்து ஏஏசி மூலயமா, அதாவது ஆல் இந்தியா கோட்டாவுடைய அந்த ஏஏ வெப்சைட் மூலயமா 15% இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்கான அந்த கோர்சஸ் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அது மாதிரி தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டுமே அதில் வந்து இந்த 4 கோர்சஸ் வந்து வருங்க. ஆனால் அதில் எல்லா கோர்சஸ் வரும்போது கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய செல்ஃப் ஃபைனான்சிங் எய்டட் காலேஜஸும் அதில் வரும். ஆனால் தமிழ்நாட்டில் முன்னாடி வந்து அவங்க ஃபில் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்கிறது ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து இந்த செல்ஃப் ஃபைனான்சிங்கோடைய இந்த சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி ஒரு சில கோர்சஸோடைய அந்த பர்டிகுலர் அவங்களுக்கான ஒரு ரிசர்வேஷன் இருக்கு பாருங்க, 15% சீட்டை, அதை வந்து ஏஏசி தான் வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதியோடைய செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டை நாங்களே கண்டக்ட் பண்ணிக்கிறோம், பட் அப்ளிகேஷன் நாங்களே தனியாக போட்டு கண்டக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அப்ரூவல் வாங்கிட்டாங்க. அதனால தான் வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் செல்ஃப் ஃபைனான்சிங்கோடைய அந்த தமிழ்நாடுடைய காலேஜஸ் மட்டும் ஆல் இந்தியா கோட்டாவில் வராது. அந்த சீட் அப்போ அந்த ரிசர்வேஷன் இருக்குல்ல, ஏன்னா எல்லா ஸ்டேட்டுமே செல்ஃப் ஃபைனான்சிங் 15% சீட்டை வந்து தராங்க ஆல் இந்தியாவுக்கு. ஆனால் தமிழ்நாடு மட்டும் தராமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே வச்சு நடத்துகிறாங்க, தனியாக தராமல் ஸ்டேட்டுக்குள்ளே வச்சு அவங்க வந்து நடத்துகிறாங்க. ஓகேவா? ஸ்டேட்டுக்குள்ளே வச்சு நடத்துறதுனால அவங்க வந்து யார் வேணாலும் இந்த அப்ளிகேஷன் போடலாம். இந்த ஆல் இந்தியா கோட்டான்றது தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஏன்னா இது வந்து ஆல் இந்தியா சீட்டு, எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. பட் நீங்களும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா செல்ஃப் ஃபைனான்சிங்குடைய அந்த கவர்மெண்ட் சீட்டு தான் இந்த ஆல் இந்தியா கோட்டா. இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணக்கூடியது ரோல் நம்பர், ஸ்கோர், ரேங்க் ஃபில் பண்ணிடுங்க, ஆல் இந்தியா ரேங்க். இந்த ஏஆர் நம்பர், ரேங்க் எதுவுமே வந்து ஃபில் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். பட் இந்த இடத்துல 6வது இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, பிசி, எம்பிசி, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் பாருங்க, நமக்கு ஓசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஏன்னா இது வந்து ஆல் இந்தியா சீட்டு, இது வந்து நேஷனல் லெவலில் நடத்தக்கூடிய ஒரு கவுன்சிலிங், ஆல் இந்தியா லெவல் சீட்னால இதில் வந்து உங்களுடைய கேட்டகரி வந்து ஒன்று ஓபிசி, ஓபிசிக்குள்ள நீங்கள் பிசிஓ, பிசிஎம்ஓ, எம்பிசியாக இருப்பீங்க. நீங்கள் ஓபிசி, என்சிஎல், நான் என்சிஎல் இருப்பீங்க. நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஓபிசி போட்டுக்கோங்க. அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தால் அன்ரிசர்வ், எஸ்சினா எஸ்சி, எஸ்டினா எஸ்டி, அவ்வளோதான். இதில் வந்து பிசி, எம்பிசி அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் பார்க்குறப்ப ஆல் இந்தியா லெவலில் ஓபிசியாக தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா ஓபிசி போடுங்க. இல்லை நீங்கள் ஓபிசி என்சிஎல் இல்லை அப்படின்னா ஓசி போட்டுக்கோங்க, எஸ்சி, எஸ்டி. ஆனால் நீங்கள் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அந்த நார்மல் ஸ்டேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் மற்றதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிடுறீங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்னது தான், பட் இருந்தாலும் ஆல் இந்தியாவுக்கு நான் சொல்லிடுறேன். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ வந்து கட்டியிருப்பீங்க, அதோடைய ரெசிப்ட் வச்சுருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுடைய அட்மிட் கார்டு பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. அட்மிட் கார்டு 3-4 பேஜாக இருந்தாலும் அப்படியே உள்ளே வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஃபோட்டோ மறுபடியும் ஓட்டணுமா சார் அப்படிலாம் தேவை கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் 3 பேஜும் உள்ளே ஸ்கேன் பண்ணி கொரியர் பண்ணிடுங்க. அப்புறம் யூஜியோடைய லேட்டஸ்ட் ரிவைஸ் பண்ண ஸ்கோர் கார்டு தெளிவாக வச்சுருங்க. 10th மார்க் ஷீட் போத் சைட், 12th மார்க் ஷீட் போத் சைட். இந்த இடத்துல லேட்டஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் வைக்கணும். எல்லாரும் கிடையாது, ஓகேவா? ஓசியாக இருந்தால் தேவை கிடையாது. மற்ற பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து
நீங்க ஓபிசி ரிசர்வேஷன்ல வரீங்களா, நீங்க ஓபிசி என்சிஎல் இருந்தாதான் வைக்கணும், எல்லாரும் வைக்க கூடாது. ஓபிசி சர்டிபிகேட் நீங்க வாங்கிட்டீங்க, எனக்கு வந்து நான் ஓபிசி சர்டிபிகேட் வச்சிருக்கேன் சார்னா நீங்க ஓபிசி சர்டிபிகேட் சேர்த்து வைங்க. ஏன்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல பாருங்க, இந்த இடத்துல லேட்டஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சுட்டாங்க. ஆனா இது ஆல் இந்தியா கோட்டானால ஓபிசி சர்டிபிகேட் கண்டிப்பா ஓபிசி ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட் நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்கினா கண்டிப்பா வைங்க. சப்போஸ் இருந்துச்சு சார் நான் வைக்காம மறந்துட்டேன், நான் கவர்மெண்ட் கோட்டா மாதிரி இதே அப்ளை பண்ணி நான் வச்சு அனுப்பிச்சு விட்டேன், என்கிட்ட வந்து ஓபிசி சர்டிபிகேட் இருக்கு நான் மறந்துட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவுன்சிலிங் அப்போ கொண்டு போயிருங்க. அதே மாதிரியே இனிமே நிறைய பேர் அப்ளை பண்ணாம இருந்தாலும் ஓபிசி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓபிசி ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான். மற்ற எஸ்சினா எஸ்சியோடைய டாக்குமெண்ட்ஸ் வைங்க, எஸ்டினா எஸ்டி அவங்க மட்டும் அந்தந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சிருங்க. அக்னாலஜ்மெண்ட் கார்டு, செல்ஃப் அட்டஸ்ட் போட்டோ காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிருங்க, அப்ளிகேஷன்ல ஒட்டி கீழே சைன் போட்டுருங்க. செல்ஃப் அட்ரஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம குரூப்ல நான் அப்டேட் பண்ணிருக்கேன், அந்த இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கார்டு வாங்கி நீங்க தனியாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மறந்துடாதீங்க, தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லேட்டஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோட ஓபிசி சர்டிபிகேட் கம்பல்சரி ஓபிசி ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வைக்கணும்.